ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸோட அடிஷன் ஃபுல்லா முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எதுக்கு வரும்? சப்ராக்ஷன். சப்ராக்ஷன்னா தமிழ்ல என்னதுப்பா? கழித்தல். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க சப்ராக்ஷன். Recall. Observe the picture and write the subtraction fact by striking out the objects. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க ஒவ்வொருத்திலயும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அதாவது ஒவ்வொரு ஃபேக்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அதுக்கேத்த சப்ட்ராக்ஷன் ஃபேக்டை நம்ம இந்த பாக்ஸ்குள்ள எழுதணுமா? ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் இதை பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட் தி சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட் இன்சைட் தி பாக்ஸ் டு கெட் தி டிஃபரன்ஸ் டு. டிஃபரன்ஸ் என்னதுப்பா? ஏதாவது டூ நம்பரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணா கழிச்சா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இங்க என்ன சொல்றாங்க? டிஃபரன்ஸ் 2 வரணுமா? அப்ப ஏதாவது ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணா கழிச்சா வந்து நமக்கு 2 ஆன்சர் வரணும். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட்ல அந்த பாக்ஸ்ல எழுத சொல்றாங்க. எதை யூஸ் பண்ணி எழுத சொல்றாங்க? இங்க வந்து அம்பர்லாஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த அம்பர்லாஸ்ல டிஃபரன்ஸ் வந்து என்னதான் வரணுமா? 2 தான் வரணுமா? அதாவது இங்க கொடுத்துக்கக்கூடிய அம்பர்லாஸ்ல நமக்கு 2 அம்பர்லாஸ் மட்டும்தான் இருக்கணுமா? ஓகேங்களா? அந்த மாதிரி நம்மள சப்ட்ராக்ஷன் ஃபேக்டர் எழுத சொல்றாங்க. ஓகேங்களா? பாருங்க, இங்க மொத்தம் எத்தனை அம்பர்லாஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 அம்பர்லாஸ் இருக்கு. ஆனா நமக்கு எத்தனை அம்பர்லாஸ் தான் தேவை? 2 அம்பர்லாஸ் தான் தேவை. ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க? டிஃபரன்ஸ் 2 வர மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு இந்த 2 அம்பர்லாஸ் மட்டும் தான் தேவை. அப்ப பேலன்ஸ் எதுவுமே நமக்கு தேவையில்லை. அப்ப எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாமா? 1 2 3 4 அவங்களே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி கொடுத்திருக்காங்க. டிஃபரன்ஸ் நமக்கு ரிமைனிங் வந்து 2 அம்பர்லாஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இது வந்து கிடைச்சிருச்சு. இதுக்கு சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட் எழுதணுமா? இதுல மொத்தம் எத்தனை அம்பர்லாஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 அம்பர்லாஸ் இருந்துச்சு. நம்ம எத்தனை அம்பர்லாஸ லெஃப்ட் அவுட் பண்ணிட்டோம்? 1 2 3 4 அம்பர்லாஸ லெஃப்ட் அவுட் பண்ணிட்டோம். அதான் டோட்டலா 6 அம்பர்லாஸ் இருந்துச்சு. அதுல மைனஸ், அதுல 4 அம்பர்லாவை கழிச்சுட்டு பேலன்ஸ் 2 டிஃபரன்ஸ் 2 வர மாதிரி எழுதிருக்கோம். அதான் 6 - 4. ஓகேங்களா? 6 - 4 என்னதான் வரும்? 2 தான் வரும். இதே மாதிரிதான் மீதி எல்லாத்தையும் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, எத்தனை அம்பர்லாஸ் டோட்டலா இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 அம்பர்லாஸ் இருக்கு. நமக்கு எத்தனை தான் தேவை? 2 தான் தேவை. அப்ப இந்த 2 அம்பர்லாஸ் மட்டும் தான் தேவை. பேலன்ஸ் இருக்கு இது எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இப்ப மொத்தம் 10 அம்பர்லாஸ் இருக்கு. அதுல நம்ம எத்தனை இது பண்ண போறோம்? 1 2 3 4 5 6 7 8 அம்பர்லாஸ தூக்கிட்டோம். அப்ப -8. அப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன வந்துருச்சு? 2 வந்துருச்சு. ஓகேங்களா? புரியுதாப்பா? அப்ப டோட்டலா 10 அம்பர்லாஸ் இருந்துச்சு. அதுல 8 அம்பர்லாஸ் நம்ம லெஃப்ட் அவுட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் ரிமைனிங் 2 இருக்கும் டிஃபரன்ஸ். அப்ப 10 - 8 என்ன வரும்? 2 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 4 அம்பர்லாஸ் தான் இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன டிஃபரன்ஸ் வேணும்? 2 தான் வேணும். அப்ப இந்த 2 அம்பர்லாஸ் போதும். இது மூணுத்தையுமே வந்து நம்ம லெஃப்ட் அவுட் பண்ணிடலாம். 1 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. அப்ப 4 அம்பர்லாஸ்ல இருந்து 2 அம்பர்லாஸ எடுத்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 1 2 3 4 5 அம்பர்லாஸ் இருக்கு. நமக்கு 2 அம்பர்லாஸ் தான் தேவை. மீதி இருக்க மூணுத்தையும் 1 2 3 வந்து கேன்சல் பண்ணியாச்சு. 5 அம்பர்லாஸ்ல இருந்து 3 அம்பர்லாவை லெஃப்ட் அவுட் பண்ணி எழுதிருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஆன்சர் வந்து 2 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட் தி நம்பர் ஸ்டேட்மெண்ட் டு கெட் தி ஆன்சர் 6. ஓகேங்களா? இங்க வந்து டிஃபரன்ஸ் 2. இங்க என்ன பண்ண சொல்றாங்க? ஆன்சர் 6 வரணும். அதாவது இங்க இருக்கக்கூடிய பால்ல இதே மாதிரிதான் லெஃப்ட் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் வந்து என்ன வரணுமா? 6 வரணுமா? அந்த மாதிரி வந்து நம்மள நம்பர் ஸ்டேட்மெண்ட்னாலும் சரி, சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட் எல்லாம் ஒண்ணுதான். அந்த மாதிரி எழுத சொல்றாங்க. எழுதலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல எத்தனை பால் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 பால்ஸ் இருக்கு. நமக்கு ஆன்சர் என்னதான் வேணும்? 6 தான் வேணும். அப்ப 6 பால்ஸ் தான் நமக்கு தேவை. அப்ப இந்த 6 பாலை விட்டுட்டு மீதி இருக்க எல்லா பாலையும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுமா? 1 2 3 4. ஓகேங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய 10 பால்ஸ்ல இருந்து 4 பால்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். இப்ப 10 - 4 6 வந்துருச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, டோட்டல் எத்தனை பால் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 பால்ஸ் இருக்கு. இதுல நமக்கு 6 பால்ஸ் தான் தேவை. ஓகேங்களா? அப்ப 1 2 3 4 5 6 இந்த 6 பால்ஸ் தான் தேவை. ரிமைனிங் இருக்கு தேவையில்ல. இப்ப ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாமா? 1 2 3. ஓகேங்களா? அப்ப 9ல 3 போச்சுன்னா 6. ஓகேங்களா? 9 பால்ஸ்ல 3 பால்ஸ் விட்டுட்டு இருக்கிறது தான் 6 பால்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இதே மாதிரி தான். இதுல என்னதான் வேணும்? 6 தான் வேணும். இதுலயும் 6 வேணும். இதே மாதிரி நீங்க போடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரைட் தி சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட் டு கெட் தி ஆன்சர் 1. இதுல என்ன பண்ண சொல்றாங்க? ஆன்சர் வந்து நமக்கு 1 கிடைக்கணும். அந்த மாதிரி சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட் இந்த மாதிரி தான் எழுத சொல்றாங்க. இதை வந்து நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறீங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சப்ட்ராக்ட் தி ஃபாலோவிங். நீங்க சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க.
ஃபர்ஸ்ட் பாருங்க 13ல இருந்து 7 வந்து நம்ம என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவீங்க 13 லைன் போட்டுருவீங்களா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 லைன் போட்டாச்சு. இதுல இருந்து எத்தனை சப்ட்ராக்ட் பண்ணணும் 7 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப 7 வந்து நம்ம தூக்கணும். அப்ப 1 2 3 4 5 6 7 ஓகேங்களா. அப்ப 13ல இருந்து 7 வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் எடுத்துட்டோம். ரிமைனிங் இருக்கிறது எழுதணுமா. அப்ப எத்தனை இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5 6 எத்தனை இருக்கு 6 இருக்கு ஓகேங்களா. அப்ப 13ல 7 போச்சு என்ன ஆன்சர் 6 ஆன்சர். இப்படிதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போட்டிருப்பீங்க. இனிமே எப்படி பண்ணணும்னா இப்ப நம்ம அடிஷன் என்ன பண்ணுவீங்க இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன பண்ணுவீங்க 13 in the mind 7 in the finger 13 after 13க்கு அப்ப இருக்கக்கூடிய நம்பர் என்ன பண்ணுவீங்க கவுண்ட் பண்ணுவீங்க 13க்கு அப்புறம் 14 15 16 கவுண்ட் பண்ணுவீங்க. இப்ப நம்ம சப்ட்ராக்ஷன் அப்படிங்கறா என்னது கழித்தல். அதாவது இந்த நம்பர்ல இருந்து இதை வந்து நம்ம எடுத்துட்டு ரிமைனிங் தான் எழுதணும். இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 13 அதே மாதிரியே 13 நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் 7 வந்து நம்ம ஃபிங்கர்ல விட்டுக்கணும். நம்ம அடிஷன்ல என்ன பண்ணோம் ஆஃப்டர் நம்பர் பண்ணோம். அதாவது அதுக்கு அடுத்த வர நம்பர் பார்த்தோம். இதுல என்ன பண்ண போறோம் முன்னாடி போக போறோம் ஓகேங்களா. பிஃபோர்ல இருக்கக்கூடிய நம்பரை பண்ண போறோம். இப்ப 13க்கு முன்னாடி இருக்கு 12 அடுத்து 11 அடுத்து 10 இந்த மாதிரி நம்ம என்ன போறோம் ஓகேங்களா. அப்ப 13 in the mind 7 in the finger 13 before 12 11 10 9 8 அப்புறம் 7 6 வந்துருச்சாப்பா. இதே மாதிரிதான் இங்க பாருங்க 16 மைனஸ் 9 இருக்கு. இப்ப என்ன பண்ணணும் 16 மைண்ட் வச்சுட்டு 9 ஃபிங்கரை கையில விடணும். 16 பிஃபோர் 16க்கு முன்னாடி இது நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்ப 16க்கு முன்னாடி என்ன ஒரு 15 அடுத்து 14 13 12 11 10 9 8 7 ஓகேங்களா. அப்ப 16ல இருந்து 9% என்ன வரும் 7 வரும் ஓகேங்களா. இதை நம்ம லைன் போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்ப என்ன பண்ணணும் 16 லைன் பண்ணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இதுல இருந்து நம்ம 9 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 போச்சு. பேலன்ஸ் எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7 ஓகேங்களா. ஆன்சர் கரெக்டா வந்துருச்சாப்பா. நீங்க இந்த மெத்தட்லயும் போடலாம் நான் சொன்ன மாதிரி மெமரிஸ் மெத்தட்லயும் போடலாம். இது ரெண்டுத்தையும் வந்து நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாருங்க பர்த்டே செலிப்ரேஷன். சதீஷ் distributed 20 peanut cakes to his friends on his birthday. பீனட்ஸ் கேக்னா கடலை மிட்டாய். அது சதீஷ் அப்படிங்கிற பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அவனோட பர்த்டேக்காக ஒரு 20 கடலை மிட்டாய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருக்கான் ஃபர்ஸ்ட் வந்து 20 கடலை மிட்டாய் பீனட்ஸ் கேக் வச்சிருக்கான். அதை வந்து ஃபர்ஸ்ட் 4 பேருக்கு கொடுத்துட்டான் போல. இப்ப 20ல இருந்து 4 போச்சுன்னா 16 ஓகேங்களா. அடுத்து என்ன இருக்கும் அவன்கிட்ட ரிமைனிங் வந்து 16 பீனட்ஸ் கேக் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றான் ஒரு 3 மெம்பர்ஸ் வராங்களா அந்த 3 மெம்பர்ஸ்க்கும் கொடுத்துட்டான். அப்ப 16ல 3 போச்சுன்னா 13 ஓகேங்களா. அடுத்து என்ன இருக்கு அவன்கிட்ட டோட்டலா 13 இருக்கு. அடுத்து ஒரு 5 மெம்பர்ஸ் வராங்களாம். அப்ப 13ல 5 போயிடுச்சுன்னா 8 ஓகேங்களா. அடுத்து என்ன இருக்கு டோட்டலா வந்துட்டு 8 பீனட்ஸ் கேக் இருக்கு. இதுல இருந்து அடுத்து என்ன பண்றாங்க இன்னும் ஒரு 2 மெம்பர்ஸ் வராங்களாம். இப்ப 8ல 2 போச்சு 6 இப்ப டோட்டலா வந்துட்டு இப்ப 6 பீனட்ஸ் கேக் இருக்கு. இது வந்து இன்னும் 3 பேர் வராங்க போல அவங்களுக்கு கொடுத்துட்டான். ரிமைனிங் அவன்கிட்ட எத்தனை இருக்கும் கடலை மிட்டாய் 3 கடலை மிட்டாய் தான் இருக்கும். அடுத்து இந்த 3 கடலை மிட்டாய் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரணும் 0 வரணும். அப்ப அவன் எத்தனை பேருக்கு கொடுத்திருப்பான்னு கேக்குறாங்க. அப்ப 3 இருக்கு அவன் கிட்ட. அப்ப 3 பேருக்கு கொடுத்தாதான் ரிமைனிங் என்ன வரும் 0 வரும். அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. அப்ப இங்க திருப்பி ஒரு 3 பேர் வந்திருப்பாங்க அவங்க 3 பேருக்கும் கொடுத்திருப்பான். அப்ப ரிமைனிங் 0 ஓகேங்களா.